இன்றைக்கி நம்ம வீக்லி பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அண்ட் மீன் வாயில் எனக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வந்தது. அந்த ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஒரு பாம்பு ஸ்டோரி தாங்க நான் படித்தேன். அந்த பாம்பு ஸ்டோரி படித்ததுலேருந்து என் மைண்டில் நிறைய ரிலேட்டிவ் ஆச்சு, ஹிட்டும் ஆச்சு. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஒரு பாம்பு வந்து ரோட்டில் ஊறி போயிட்டு இருந்துச்சாங்க. போகிற வழியில் ஒரு ரம்பம் இருந்துட்டான். அந்த ரம்பத்து மேலே பட்டு அந்த பாம்புக்கு காயம் ஆயிடுச்சான். அந்த பாம்புக்கு உடனே கோவம் வந்துருச்சாங்க. என்னவே நீ ஹிட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பத்தை போய் மறுபடியும் கொத்திச்சான். கொத்தினோடனே வாயிலையும் அந்த பாம்புக்கு காயமாயிடுச்சாங்க. அகெயின் நீ என்னை காயப்படுத்திட்டியா அப்படின்னு சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ரம்பத்தை போய் இறுக்கமா அப்படியே ரோல் பண்ணி அப்படியே ஃபுல் எனர்ஜி கொடுத்து டைட் பண்ணிச்சாங்க. அது செத்தே போச்சாங்க. இதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மளை ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் அது வந்து மூவ் ஆகிடுங்க. அந்த பாம்பு மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் லாஸ்.